நாசர் சார், அம்மாகேசன் சிவா சார் போன்ற ஆளுமை பொன்ராம் சார், என்னை உருவாக்கிய இறைல் சார், என்னுடைய நண்பன் புகழ், இப்படி ஏகப்பட்ட ஜாமான் இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு சின்னதா பேச சொன்னாங்க. ரொம்ப டைம் கம்மி, அதனால நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்கலான் இருக்கேன். இந்த படம் அம்மாகேசன் சிவா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய தீனி. யானையை ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டு அது என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. தோட்டத்தை அழிச்சிருக்கேன், படத்தை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. இந்த படத்துல என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் பிக்ஸ் பண்ணாமலே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்ல இருந்து ஒரு ஆளா பார்த்து கதை சொல்லி கடைசியா சக்கரை இல்லாத ஊருக்கு இழுப்பை பூ சக்கரைங்கிற மாதிரி என்கிட்ட வந்தாங்க. என்னுடைய சந்தேகத்தோடு வந்தாங்க. ஏன்னா இந்த கதை முழுக்க என்னையை மையப்படுத்தி எழுதின கதை. ஒரு வில்லனை மையப்படுத்தி ஒரு கதை ரொம்ப நாளாச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வில்லனை மையப்படுத்திய கதை. இந்த படத்துல 2 வில்லன், நான் ஒண்ணு, வின்சென்ட் சார் ஒண்ணு. பட் நான் தான் படம் ஃபுல்லா இருப்பேன். சோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை ஒரு பிரகாஷ் சார் மாதிரி நடிக்கணும், ஒரு சத்யராஜ் சார் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளுமையான ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. எங்கேயோ போயிட்டு கடைசியில் என்கிட்ட டவுட்டோட உட்கார்ந்தாங்க. நான் வழக்கம் போல ஸ்கிரிப்ட் கேட்டு சரி பண்ணலாம் சார் சொல்லி பண்ணோம். இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு கோகுல் சாரும் டாக்டர் ஸ்ரீவசன் சாரும் 2 பேரும் சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நாங்க உங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு பண்ணி கொடுத்துருங்க சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை, எங்க ஃபேமிலி என்ஜாய் பண்ணாங்க. திருப்பூர் சுப்பரன் சார் அவங்க டூரோட படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. வழக்கமா அவங்க படம் பார்த்தாங்கன்னா நடுவில் எந்திரிச்சு போயிருவாங்களா, எந்திரிச்சே போகாம உட்கார்ந்து படம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு ப்ரொடியூசர் வாயில கேட்கிற பெரிய அவார்டு இதுதான். அந்த நேரத்துல இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோகுலம் அவர்களுக்கும் திரு டாக்டர் ஸ்ரீவசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் கூட என்னுடைய கேரக்டரை ஒவ்வொரு டிசைனா செதுக்கி எழுதின இந்த படத்தின் இயக்குனர் பல ஆண்டுகளாக முயற்சித்து முடியாமல் போய் விரக்திக்கு விளிம்பே போனவர் சுப்பிரமணியம் சாரால இந்த படத்துல ஒரு இயக்குனராக இருக்காரு. அவருடைய ஆசை என்னெல்லாம் இருக்கணும், அவர் ஃபேஸே பார்த்து என்ன பண்ணுவேன். அவர் சொல்லுவார், சார் நீங்க முன்னாடி பண்ணங்கள் படம் வேற, எல் சார் படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, அது வேற சார், இது வேற சார், இது ஏன் படம் சார் சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவர் அப்சர்வ் பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். அதுதான் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருக்கீங்க. ஒரு கட்டத்துல சொன்னாரு, இந்த படத்துல ஒரு 5 நிமிஷம் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும் சார். நான் இந்த ஸ்கிரீன் எழுதும் போது வில்லன் ஆடுகிறார், நாயகர்கள் 4 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு சீன் எழுதினேன் சார். உண்மையே எழுதும்போது எந்த வில்லன் ஆட போறான், சரி எழுதி வைப்போம் அப்படிதான் எழுதுனேன் சார். ஆனா உண்மையிலே சொல்றேன் சார், இது ஒரு டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருந்தா கூட இப்படி பண்ணிருக்க முடியாது சார். அவ்வளவு அற்புதமா பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி சார். இந்த சீன் குழந்தைய கைத்தட்டி மகிழ்றாங்க சார், அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. நான் எப்பயுமே கன்னடியை பார்த்து டான்ஸ் ஆடுவேன், மிமிக்ரி பண்ணிட்டே இருப்பேன், யாராவது பாடிட்டே இருப்பேன், பழைய பாட்டை பாடுவேன், புது பாட்டை பாடுவேன், ட்ரெண்ட் பாட்டை பாடுவேன், இதான் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்டோ கார்ல போறவங்க என்னத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்காருப்பாங்க. என்னன்னா இது எல்லாமே ஒரு பயிற்சி என்றால் ஒரு நாள் இயக்குனர் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வருவாங்க. அதை நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் எப்பயும் பிராக்டிஸ்ல இருப்பேன். அது மாதிரிதான் டான்ஸும். என்னை மிகப்பெரிய ஒரு டான்ஸ் ஆட வச்சது என்னோட எலிக் சார். இது நீங்க தேசிய ராஜா படம் பார்த்துருப்பீங்க, கண்ணன் ஸ்ரீலுக்கு நான் என்ன ஆடி இருப்பேன். அதுக்கப்புறம் என்னை மிக சிறப்பா ஆட வச்சது இவர் தான். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டு நிறைய வந்துடும். இந்த நேரத்தில் இயக்குனர் சஜீவ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்துடைய வசனகர்த்தா டிராவன்சி சரவணன் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர். அங்குலமா பிரிச்சிருக்கார் டயலாக, நீங்க படம் பார்த்தா தெரியும். இதற்கெல்லாம் மேல இந்த படத்துல முதல் ரசிகனா இருந்தது என்னுடைய அன்பு அண்ணன் திரு ஈகே அவர்கள். ஈகே செந்தில்குமார் சார் காமெடி கிங் சுந்தர்சி சார்ட்ட பல படங்கள் கொடுத்தாரு. அவர் மேக்சிமம் ஒரு 95% அவர் தான் கேமராமேன். இவர் கேமராமேனை போட்டுருக்காங்களே, நம்ம இந்த படம் காமெடி படமாச்சு, இவருக்கு முன்னாடி நடிக்கிறோமேனு ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, பல சீன்ல கேமரா விட்டு எழுச்சி போயிடுவா முடியும் என்ன அப்படின்னா சிரிச்சுட்டே இருப்பாரு. என்னுடைய முதல் ரசிகனா இந்த இடத்துல ஈகே என்ன இருந்தாங்க. என்று அவரை பிடிச்ச விஷயம் என்னன்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய ட்ரெஸ் தான். ட்ரெஸ் பாத்தீங்களா ஏன் சார் இந்த ட்ரெஸ் போறீங்க, கஷ்டப்பட்டு வாங்குறீங்கன்னா? இல்ல சார் தலைவா, மெட்ராஸ்ல வருஷத்துக்கு 20 நானே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் பாரு. ஏன்னு கேட்டா இதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. கல்யாணத்துக்கு கருமாதி வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் போட்டு போவேன்.
இது மாதிரி ஒரு ட்ரெஸ் உலகத்திலேயே பார்க்க முடியாது. அவ்வளவு இதா இருக்கு. அதாவது ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கு, ஆனா போடாத மாதிரி இருக்கு. தயவு செய்து மேல வந்து உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை காட்டி சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். சார் வெறுக்குது வாங்க சார். ஏன்னா உண்மையிலே இது ட்ரெஸ் நீங்க பார்க்க முடியாது. லுங்கியா புடவையா பாவடையா அப்படின்னு அவருக்கே தெரியான்னு சொல்லுவாரு. ஆனா அது எதையும் சொல்றேன்னா, வேலை செய்யும் போது நம்மள எதுவுமே டைப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃப்ரீயா இருப்பாரு. ஒரு முதல் பட டைரக்டருக்கு இப்படி ஒரு கேமராமேன் கிடைக்கவே முடியாது. சீன் பேப்பர் பார்த்துட்டு என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது, அவரே முடிவு பண்ணி எல்லாத்தையும் சீன் முடிவு ரவுண்டிங்லேயே வருவாரு. உண்மையிலே சுந்தர் சார் ஏன் இவர் தொடர்ந்து பயன்படுத்துறாரு பார்த்தா அவருடைய சின்சியாரிட்டி. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், இந்த 2 பாட்டு கேட்டிருப்பீங்க. சில பாட்டுக்கெல்லாம் 4வது 5வது தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் டைமே வந்து ரீச் ஆனிச்சு இந்த சாங், 2 சாங். இதை விட ஒரு அற்புதமான படம் இந்த படத்துல வந்து இந்த படம் மாதிரி நம்முடைய சிறை படத்துல வர்ற மைலேஜ் சாங் மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு மெலடி சாங் இந்த ஆல்பத்துல இருக்கு. நீங்க கேட்டு ரசிக்க. அவர் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டு தான் ப்ரூவ் பண்ணும். இப்ப நீங்க பார்த்த மாதிரிலாம் கமர்ஷியல் பாட்டு, மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டு ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னோட இணைந்து நடித்த நண்பன் புகழ் எப்படின்னா விஜய் டிவி பையன் தான். ஆனால் யாருமே ஐயா ஐயான்னு சொல்லி மரியாதை இருப்பான். யாருடைய மனசு நோர் கூடாது நினைப்பா. அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு ஹீரோ நடந்துக்க மாட்டேன். அப்படியே சக ஆர்டிஸ்டுக்கு சொல்லி கொடுத்து சீனை கவர் பண்ணுவோம். அப்படியே நான் எவ்வளவு பேர் நடிச்சா கூட லேட்டஸ்டா நான் பார்த்து எந்த ஒரு நல்ல நண்பன் எனக்கு புகழ். ஆமா ஆமா. ஏன்னா இந்த மேரேஜ் கூப்பிடும்போது புகழ ஃபர்ஸ்ட் கூப்பிடுவோம். இல்ல ரயில்வே தான் நீங்க ஃபர்ஸ்ட் கூப்பிடணும்னு சொல்லி கம்பல் பண்ணி மேரேஜ் வச்சு. அப்படி அந்த அளவு ஒரு உளவியல் பூர்வமான நண்பன். இந்த ஃபங்க்ஷன் இந்த படம் இவ்வளவு சிறப்பா நடந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல மெயின் காரணம் என்னுடைய நிர்வாகத்தை அருணாச்சலம் அவர்கள். இப்படி ஒரு மேனேஜர் உலகத்திலேயே பார்த்திருக்க முடியாது. அற்புதமான மேனேஜர். அவருக்கு துணை என்ற மிஸ்டர் மனோகர். இந்த படத்துல அதாவது இணை இயக்குனர், துணை இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துல. நாகராஜ் சார் இருக்காரு. அப்புறம் நம்முடைய வாங்க அருணாச்சலம் சார். இப்படி ஒரு மேனேஜர் தயவுசெய்து பிக்ஸ் பண்ணீங்க. இந்த நாகராஜ் இவரெல்லாம் டைரக்டருக்கு தோல் கொடுத்தவங்க. பல படங்கள் ஒர்க் பண்ணா கூட அதை ஈப்போட ஒர்க் பண்றவங்க. இன்வால்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஜிந்தா. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் படத்தை குறைக்கிறார், அவரை குறைக்க மாட்டாரு. இவரை எடிட்டராக ஒரு பெருமை எனக்கு தான் சேரும். என்ன மிளகா படம் டைரக்ட் பண்ணும் போது அந்த படத்துடைய எடிட்டர் வந்து என்னுடைய ஜெய்சங்கர் சார். அவருக்கு உதவியா இருந்து படத்தை ஃபுல்லா ட்ரிம் பண்ணி வச்சது என்னுடைய ஃபாசில் தான். ஃபாசில் இந்த படத்தை வந்து எப்படி இயற்கை பெரிய ரசிகர் இருந்தோ அது மாதிரி என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் இந்த படத்துல மாறிட்டேன்னு சொன்னாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். வேற யாராவது ஃபைட் மாஸ்டர் இந்த படத்துல மியூசியம் சொன்னார்ல, அவரு டான்ஸ் ஆடி இருக்காரு, ஃபைட் பண்ணிருக்காரு, என்னென்னமோ பண்றாரு. என்ன பண்றாரே தெரியல. படம் ஃபுல்லா என்ஜாய்மெண்டா இருக்குனார்ல. அந்த ஃபைட் பேசப்படுதுன்னா அதுக்கு மாஸ்டர் தான் காரணம். நிஞ்சான ஒரு விஷயத்தை எனக்கு ட்ரெயின் கொடுத்து அந்த நிஞ்சாவை இப்படிதான் சுத்தன்னு சொல்லி அந்த நிஞ்சாவை கொஞ்சம் மிஸ் பண்ணி சுத்தினா கூட மூளையெல்லாம் அடிபட்டோம். மூளை எங்கெல்லாம் இருக்கோ அவங்க அடிபட்டோம். அவ்வளவு தெளிவான சொல்லி கொடுத்து இதை என்னை பயன்படுத்த வச்சா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆர்ட் இந்த படத்துல வந்து இருக்காரு. நான் இல்லாத மாதிரி ஒரு ரொம்ப இயல்பா பண்ணிருக்காரு. நீ படம் பார்த்தா தெரியுது. வாழ்த்துக்கள் ஆர்ட் சார். அப்புறம் இங்க என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து பிக் பாஸ் பிரஜன் சார் வந்திருக்காங்க. என்னுடைய அடுத்த படத்துக்கு டைரக்டர் யோகி வந்திருக்காங்க. அப்புறம் தயாரிப்பாளர் சரவணன் சார் வந்திருக்காங்க. அவருடைய பையன் வந்திருக்காரு. இன்னொரு ஹீரோ வந்திருக்காரு. அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் மிஸ் பண்ணது வந்து நயன் பிரியா நயன் குட்டி நயன். நீங்க பிரியா 18 மாத்தீங்க. பிரியா 8 பிரியா நயன். அவங்க இந்த படத்துல ஒரு கிளாமர் டான்ஸ் அடிக்கிறீங்களா? இல்ல, இந்த படத்துல ஹீரோயினே அவங்கதான். அந்த விஷயத்தையே பிரேக் பண்ணிருக்கோம். வழக்கமா ஹீரோயின் படம் ஃபுல்லா இருப்பாங்க. ஒரு யாரோ ஒருத்தர் வந்து சாங் ஆடுவாங்க. ஆனா இவங்களே நான் பண்றேன் இந்த சாங்னு சொல்லி கேட்டு பண்ணிருக்காங்க. அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இந்த படத்துல அவங்களுக்கு. இந்த படம் வந்து கேரண்டியா ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், இந்த படம் உங்களுக்கு சத்தியமா ஏமாத்தாது. இது த்ரில்லர் படமா, காமெடி படமா, நல்ல மெசேஜ் சொல்ற படமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே கை திருட்டு இருந்துச்சு வருவீங்க. அப்படி ஒரு சிறப்பான படத்தை லட்சுமி மீனேரி சேர்த்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் எவ்ரிவன்.
Na peru Pragya Nayan, and everyone already giving me name Nayan, Kutti Nayan. I'm so happy for that. So, how to start here? First of all, I'm Nandri Rumba. Thank you, Rumba Nandri, everybody, to come here and supporting us, all the media, everyone. And starting from Gokul sir, thank you. Director sir, Sajo sir, thank you so much for supporting. UK Santel sir, our DOP, thank you so much. Our colleagues, Pugal, Ashwin, everyone, thank you so much for supporting me in this project. And everyone who came here today, Punamal sir, sorry, and everyone, I used to watch their movie in the Tamil movie and I want to work with them, and today they came here to support this project. I'm so rumba happy. Thank you so much, everyone. Tirupal Subramaniam sir, everyone sir, everybody sir. So, hope everyone will like me and give me more chance in the Tamil. Starting from LMM production, I'm very happy. Thank you, Pugal. Thank you so much. Yes. So, thank you to my manager who also who called me for this project. Last but not the least, God and my mom, dad. Thank you. Thank you so much, everybody. திடீர்னு பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்க மாயாண்டி குடும்பத்தில் என் பையனை நடிச்சவன் சின்னதா. இந்த படத்துல உண்மையிலே கல்லைக்கு எடுத்திருக்கான். இவன் மட்டும் இல்ல, என்னுடைய அன்பு நண்பன் கும்கி அஸ்வின், இந்திரன், இவங்க 3 பேருமே இதுக்கப்புறம் 4 idiots அஸ்வின், 4 idiots திடீர்னு 4 idiots இந்திரன் அழைக்கப்படுவாங்க. பாருங்க. அனைவருக்கும் என் காலை வணக்கம். மேடையில் வந்திருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கும், அமாகரேஷன் சிவா சார் அவர்களுக்கும், நாசர் சார் அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உள்ளே வந்தோடனே ட்ரைலரும் சாங்கும் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு யார் ஃபோட்டோகிராஃபின்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு, யாரோ நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன். செந்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு படம். எல்எம் முரளி சாரோட ஆசையோட இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். கோகுல், திரும்ப கோகுலும் அவங்க பிரதரும் இன்னைக்கு ப்ரொடியூசர் ஆகியிருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு. இந்த உங்க அப்பா 26 படம் எடுத்துருக்காங்கன்னா நீங்க அதுக்கு மேலே எடுக்கணும். வாழ்த்துக்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் தான் இண்டஸ்ட்ரியில் உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். நல்லபடியாக வாங்க. அஸ்வினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த டீம் மொத்த பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சாங்ஸ் இன்னைக்கு என்னோட இந்த விழாவோட நாயகன் மியூசிக் டைரக்டர். நல்லா இருக்கு. சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தோட வெற்றிக்கு சாங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம படம் போய் சேர்றதுக்கு முன்னாடி சாங் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும். அப்புறம் படத்தோட வெற்றிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இங்கே வந்தவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா காமெடி படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டப்புன்னு ஒரு காமெடி படம் பண்ணிடலாங்கிறது. நார்மல் மூவி எடுக்கிறத விட காமெடி படம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அந்த படம் பண்ணி அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் கூட கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு அழகாக ஒரு டைலாக் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு, ஏன்னா ரவிமரியா, புகழ் இவங்கெல்லாம் ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆர்டிஸ்ட். இவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட், நடிகர்கள். கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் இருந்தாலுமே இயக்குனர் அதை சாமர்த்தியமாக அதை பண்ணாதான் முடியும். ட்ரெய்லர்லேயே தெரியுது அவருடைய ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இது 4 idiots அப்படின்னு போட்டிருக்காங்க. 4 பேர் தான் இருக்காங்க. ரவிமரியும் சேர்த்து 5 idiots போட்டிருக்கலாம். ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்ல டைட்டிலும் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது. ரொம்ப அருமையான டைட்டில். இந்த டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நான் பேசுறதில்ல. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கோகுல் அவங்க பிரதர் மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகணும்னு வாழ்த்தி வணங்குறேன். நன்றி. இயக்குநர்கள் கிட்ட வந்த ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமா இருக்கு. ரொம்ப அதே மாதிரிதான் இந்த படமும் இருக்கு. 4 idiots, 3 idiots என்று ஒரு மாபெரும் படம் வந்துச்சு. அதை விட பெருசா இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய ஆசை.
நிறைய புதிய திறன்கள். அஸ்வின் ஓகே, அஸ்வின்லாம் குழந்தை என் முடியல. ஓகே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் புகழை பற்றி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். தம்பி ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்ல மீட் பண்ணோம். நான் பாட்டின ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். என்ன உட்கார நீ உட்கார, நான் உட்காந்துருந்தேன். ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த தம்பி வந்துச்சு. அப்போ உண்மையான முடி இருந்துச்சு. இது உண்மையான முடி. அந்த முடி எங்கப்பா? ஒரிஜினல் தாங்க. அதுதான் நல்லா இருக்கு, அதை கைட்டிடுங்க. ஸோ முடியாது. சார் வணக்கம் சார். சார் என்ன தம்பி, என்ன இல்லை சார், நான் மாரி டிவி பண்ணுறேன் சார், இந்த குக் வித் கோமாளி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா தம்பி, நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 பெண்கள் ஓடி வந்தாங்க. பெண் குழந்தை சொன்னோன்னே, வாங்கம்மா வாங்க, சரி அப்படின்னு. சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறோன்னு என்ன தள்ளி எடுத்தாங்க. ஓ சரி, எடுத்துட்டு பிறகு திரும்ப நாங்க ஞாபகம் இருக்கா உனக்கு? இன்னைக்கு இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப வந்து அவர் அந்த ஷோ மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு கதாநாயகரா வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி திறன்கள், புது புது திறன்கள் வரணும். இங்க பாசிட்டிவா சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மரபு சார்ந்ததா, சும்மா ஒரு மரபுக்காக பேசுவோம் அப்படிலாம் கிடையாது. இங்க பேசினவங்க எல்லாருமே மனசார இந்த படம் வெற்றி அடையணும், இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துக்கள் நிஜமாகும். நீங்க எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா மாதிரியே நல்ல முதலாளிகளா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல, நம்புறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் ரவி மரியா இயக்குனராக பேசுறதா, நான் நடிகராக தான் பேசுவேன். ஏன்னா ரவிமரியாவை எனக்கு பிடிக்கும். யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஒரு ரிதம் அவருடைய பாடியில. நான் அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த படத்துல பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் சென்டர் ஃபிகரா இருக்கணும்னு. அதே மாதிரி சொன்னாங்க. சென்டர் ஓகே. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. எங்களுடைய ஆர் உதயகுமார் சொன்னாரு, எங்கள் இயக்குனர் சங்கத்தில், எங்க நடிகர் சங்கத்திலும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருக்காரு. ஸோ ரொம்ப நல்லது. ஐ எம் வெரி ஹாப்பி பர்சனலி. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் வின்சென்ட் அசோகன். ஹி இஸ் சச் a wonderful person. நான் கூட நிறைய பழகி இருக்கோம்னு சொல்லலாம். நான் நிறைய இடம் நம்ம ஏர்போர்ட்ல தான் சந்திச்சிருக்கோம். You're a wonderful person. I'm so happy that you're getting this break. So வாழ்த்துக்கள், அன்பு வெற்றியாக அமையட்டும். நன்றி. ஆக்சுவலாக நான் ஜீபாவை அறிமுகப்படுத்தும் போது அந்த படத்தில் நாசர் சார் இயக்கியிருந்தேன். பயங்கரமாக நடிப்பார். இவர் மாதிரி நம்ம ஏன் நடிகராக முடியாதுன்னு ஒரு பெரிய வித்தை எனக்கு உருவாக்குனதே சார் தான். நீ நடிகர் சங்க தலைவராக இருந்து அவருடைய வாயால் புகழ்வதை நான் மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாக நினைக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ ஸோ. வந்திருக்கக்கூடிய மீடியா, பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார், நாசர் சார், உதயகுமார் சார், பொன்ராம் சார், சிவா சார், வீரா சார், எழில் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போகிறப்பயே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆயிடுச்சு, அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசன்னு தெரியல, படபடபடன்னு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். என்ன அப்படின்னா, இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்னைக்கு இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. என்னுடைய நண்பர் உதயராஜ், மோகன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியல. உதயா, மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. ஏன்னா வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்ப சும்மா அப்படி பைக் விடாததுக்கு வருவார் உதயா. அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது, எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலப்போதியாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன்.
அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா மோகன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடைச்சிருக்காது. அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா மனைவி யாருமே வந்து ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூட்டு வந்ததில்லை. முதல் முறையாக எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் மனைவி, என்னுடைய மகள் மகாராணி அவங்கள நான் வர வச்சிருக்கேன். எங்க சொன்னாங்கல்ல ஃபேமிலி எல்லாமே ஃபேமிலினாங்களா, அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலி இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்காக வந்த நண்பர்கள் சபு, ஜன்னு, பிரஜன், என் ஊருக்கு 2 உதாரி டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து எனக்காக வந்துருங்க. அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்காரு. நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோட ஆடியோ லான்ச்சுன்னு சொன்ன உடனே காலைல 2:45 ஃப்ளைட்டை போட்டு எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் என்னுடைய இப்போ நான் ரொம்ப பழக்கத்தை வந்து லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் என்னுடைய நண்பர்கள் அவங்க தான். அதே போல் என்ன டைரக்டர் செல்வா, டைமண்ட் தோனி பட டைரக்டர், இன்னும் நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்கீங்க. மஞ்சு சார், எனக்கு இந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாரியண்ணா, தேங்க்யூ அண்ணா. நீங்கள் கால் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க, பிடிக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூடி என்னை வந்து ஒரு தம்பி போல சார் சொன்ன என்னை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம தினான எங்கே உட்காந்துருக்கீங்க. தினானா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னை வந்து ஒரு நீங்கள் கூட என்னுடைய மேக்கப் மேன் அண்ணா வந்து கூடவே வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சார் எல்லாமே பார்த்துக்கிறது. தம்பி பாலா, இன்னும் நிறைய பேர் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்திரன், திடீன், அஸ்வின், இவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து சகஜமாக ஜாலியாக எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிப்போம். ஹீரோயின் எல்லாமே கேட்டாங்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரின்றாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. சரி நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் நின்றுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அவர் வாட்டானாரு, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொன்ன நீங்கள் மட்டும்தான் பேசிட்டு இருப்பீங்க, எங்களை பேச விட மாட்டீங்க அப்படின்னு. ஸோ உண்மையிலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது யூகே சாருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான். இல்லை இந்த ஹீரோயினுக்காக தான் இவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வராரான்னு எங்களுக்கு தெரியல. போட்டுட்டு வந்து காலையிலே ஃபர்ஸ்ட் வந்து நின்றுவாரு. இப்போ கொஞ்சம் முடியை வெட்டியிருக்காரு. இல்லைன்னா ஹீரோயினை விட அதிக ஹேர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி. அதே போல் நாங்கள் ரவி மரியா சார் சொல்ல வேணாம். ஏன்னா வந்து அவர் டைரக்டர், அவர் டான்ஸரு, அவர் எல்லாமே பண்ணுவார். திடீர்னு வந்து அவர் வந்து டக்குன்னு அடிக்கணும் இப்படி நடினுவார். அப்படின்னு திரும்பி டைரக்டர் மானிட்டில் உட்காந்து எனக்கு தெரியல, அவர் சொல்கிறதே பண்ணுங்கன்னு. அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணி இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரவி மரியா எந்த இடத்துல எல்லாமே இப்போ கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல இதாக இருக்கும், தோனி வந்து டக்குன்னு ஒரு 6 அடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி படத்தில் எந்த இடத்துல ஒரு தொழில் இருக்கா கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாமே வந்து ரவி மரியா சார் வந்து தூக்கி நிறுத்துவார். அந்த மாதிரி தான் ஒரு டீமாக எல்லாரும் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே போல் காமெடி ஏதாச்சும் ஒரு சில டைலாக் சொல்லணும் அப்படின்னா நேராக டைரக்டர்கிட்ட போகலான்னு பிளான் பண்ணுவோம். நானே, அஸ்வினி, இந்திரன், திடீர்னு எல்லாம் போய் நிற்போம் டைரக்டர் சார்கிட்ட கேட்கறதுக்கு. அவர்கிட்ட போய் சார் இந்த இடத்துல இதை போகலாம்னா அவர் இப்படி கண்ணாடி மெல்லமாக கழட்டி அப்படி ஊதுறன்னா இந்த டைலாக் நல்லா இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு மெல்லமாக போட்டுப்பாங்க. சரின்ட்டு சரி வாங்கடா போகலான்ட்டு 3 பேரும் கூட்டின்னு வந்துடுவேன். நான் போய் சாப்பிட்டு சொல்லுவேன், கோகுல் சார் ப்ரொடியூசர்லாம், ஏன் நாங்கள் இது சரிங்க பாருங்க, அவர் கண்ணாடி கட்டினாரா போட்டுருந்தா, கண்ணாடி போட்டுக்கிட்டு தாங்க லைட்டாக கட்டினாரா, அப்போ அந்த டைலாக் வேண்டாம், நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் என்ன டைலாக் தேவையோ அந்த டைலாக் இந்த இடத்துல வச்சுக்கோங்க புகழ் அப்படின்னாங்க. சரி நம்ம சேனலில் இருக்க சாயல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு டைலாக்குமே அதில் ரவி மரியா சார் நிறைய சொல்லியிருக்கேன். புகழ் இது வந்து சேனல் ஒன்று, அங்கே ரசிக்கிறது வேறடா, இது வேற ஒரு பாதை, இந்த பாதைக்காக நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. வின்சென்ட் சார் வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து வில்லன் 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 அப்படின்னு இருக்கும். கிட்ட போய் பழகினா தெரியும், அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி. அப்படி அவர் பேசுறதே பரிமாறு. நம்ம தான் இதில் தான் டிவியில் பார்த்தா டப்பிங்கில் தான் அப்படி பேசுறாரு, உண்மையிலே அவர் குழந்தை மாதிரியே பேசுவார். அதே போல் மியூசிக் டைரக்டர் நல்லா நாங்கள் பழகிற படம் மாப்பிள்ள நீங்கள் இந்த பாட்டு பாடுறீங்களான்னாங்க. ஐயா படம் நல்லபடியாக எல்லா ப்ரொடியூசரும் கிடச்சிருச்சு, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, நான் பாடினா கேட்க மாட்டாங்க புரிஞ்சுக்க, இல்லை நீங்கள் பாடுங்க சொல்லி வற்புறுத்தி இந்த பாட்டில் ஒரு லைன் பாட வச்சாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அதே போல் விஜய் விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, சூப்பர். ஆல்ரெடி என் கூட ஜூ கீப்பரில் பண்ணியிருக்காரு.
இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அவ்வளோ அழகாக ஒரு படம் வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல மெசேஜ், நல்ல எமோஷனல், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த படம் வந்து ஒரு நல்ல படத்தை, ஏன்னா அவங்கள்ட்ட என்கிட்ட சொன்னப்போ லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நாங்கள் 26 படம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பெரிய ஹிட்டான படம். அவங்க 27வது படம் நம்ம இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக கண்டிப்பாக நம்ம உழைக்கணும், இந்த படம் மக்கள்கிட்ட வந்து நல்லபடியாக போய் சேரணும். ஏன்னா அவங்க கேட்குற ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒரு மெசேஜ் இருக்கணும், ஒரு ஃபேமிலியான ஒரு கதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்ச ஒரு படம் தான் எனக்கு இந்த 4 Idiots. இந்த படம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர், நல்லபடியாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் இந்த சாங்கை வந்து எடுத்துகிட்ட ஏபி இன்டர்நேஷனல், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அங்கே ஒர்க் பண்ணுறாகட்டும், ஒரு லைட் மேன் ஆகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே படத்துக்காக உழைக்கிறது எல்லாமே என்னன்னா இந்த படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல கருத்தை நம்ம எடுத்திருக்கோம், இது போய் சேரனா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கணும். இங்கே வந்திருக்க கேமராமேன்ஸ், நீங்கள் தான் பத்திரிகையாளர்கள், நீங்கள் தான் இந்த படத்தை எடுத்து போய் சேர்க்கணும். என்னதான் நாங்கள் வந்து நல்லபடியாக உழைச்சி இது பண்ணினா கூட எல்லாருமே வந்து நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயில் நிற்கிறது யாரும் தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேருங்க. இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுறேன். இங்கே வாழ்க்கை வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமாக பேசிட்டுனான்னு தெரில, தேங்க்யூ. யாரையாச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். ஏன்னா நீங்கள் திடீர்னு நிறைய பேர் எனக்கு படப்படப்பட ஆகி போச்சு. நான் நிறைய பேசுவேன் இந்த மைக் இருந்ததுன்னா, பட் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கும். தேங்க்யூ, லவ் யூ சோ மச் மக்களே, நன்றி. அதே போல் வந்து ரொம்ப சந்தோஷம், சேலம், தருமபுரி நிறைய இடத்துல இருந்து எனக்காக, நான் எந்த இடத்துலலாம் கம்மியாக இருக்கணும் என்ன மேலே தூக்கி அழகு பார்க்குற என்னுடைய தம்பிங்க எல்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் எப்போல்லாம் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பஸ்ஸை போட்டு கார் இடத்துல எல்லாம் வந்துடுவாங்க. தேங்க்யூ துரை, தேங்க்யூ. வந்திருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. சொன்னா லவ் யூ. ப்ரொடியூசர் கீர்த்தி சார், கோகுல் சார், ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு, என் கூட அவ்வளோ சகஜமாக வந்து பழகிறீங்க. நீங்களும் அவ்வளோ படம் எடுத்திருக்கீங்க. உங்கள் எல்எம்எம்ல நானும் ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தையா இப்போ நான் வந்திருக்கேன். அந்த குழந்தைய நீங்கள் அழகாக எடுத்து தாளாட்டி இவ்வளோ தூரம் வந்து ஒரு மேடைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அருணாச்சலம் அண்ணன் ரொம்ப நன்றி. எங்கே இருக்கீங்கண்ணா? அதான் சொன்னேன், ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் அவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். நாங்கள்லாம் சின்ன பசங்க வளர்ந்து வந்திருக்கோம், எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்து ரொம்ப நன்றி. டைம் ஆயிடுச்சு, எங்களுக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்த அத்தனை பேருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ.